நமஸ்காரம். 3 தகளின் கதை. பிருஹதாரண்யக உபனிஷத் மனித வாழ்க்கைக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை கொடுக்கின்றது. இது வெறும் தத்துவ நூல் அல்ல. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி மனதை உயர்த்த வேண்டும் என்பதை கற்றுத்தரும் நூல். இந்த உபனிஷத்தில் வரும் ஒரு முக்கியமான போதனை தான் த 3 தகள். இது கேட்க எளிமையாக இருந்தாலும் இதன் பொருள் மிகவும் ஆழமானது. இது நல்லொழுக்க வாழ்க்கையையும் ஆத்ம ஞானத்தையும் இணைக்கும் ஒரு பாலம் போல இருக்கிறது. உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன, ஆத்மா நம்முள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. அதுதான் அந்தர்யாமி, நம்மை உள்ளிருந்து இயக்கும் சக்தி. ஆனால் அந்த ஆத்மா வெளிப்படாமல் இருக்க காரணம் என்ன? அதிக ஆசை, பற்றுதல், சுயநலம், மனக்கடினம் இவையெல்லாம் அதை மறைத்து விடுகின்றன. அதனால் தான் என்ற ஒரே எழுத்துக்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. தமா சுய கட்டுப்பாடு, தானம் கொடுக்கும் மனம், தயை கருணை. இவை வெறும் நல்ல பழக்கங்கள் அல்ல, நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும் பயிற்சிகள். சுய கட்டுப்பாடு இருந்தால் புலன்களின் ஓட்டம் அடங்கும். கொடுப்பதை கற்றுக்கொண்டால் பற்றுதல் குறையும். கருணை வந்தால் மனம் மென்மையாகும். இந்த 3ம் சேர்ந்தால் நம்முள் இருக்கும் ஆத்மா தெளிவாக தெரிகிறது. உபனிஷத் ஒரு சின்ன கதையையும் சொல்லுகிறது. பிரம்மா 3 வகை உயிர்களை படைத்தார். தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள். மூவரும் தாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்க பிரம்மாவிடம் வந்தனர். முதலில் தேவர்கள் வந்தார்கள். பிரம்மா ஒரே ஒரு எழுத்தை சொன்னார், நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று அவர் கேட்டார். தேவர்கள் சொன்னார்கள், தமா சுய கட்டுப்பாடு. சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும், இன்பம், வசதி, செல்வம். அதனால் கட்டுப்பாடு இல்லையென்றால் மனம் தளர்ந்து போய்விடும். அதனால் எங்களுக்கு சுய கட்டுப்பாடே முக்கியம் என்று புரிந்து கொண்டோம் என்றார்கள். அடுத்ததாக மனிதர்கள் வந்தார்கள். அவர்களுக்கும் அதே மனிதர்கள் சொன்னார்கள், தத்தம் அல்லது தானம், கொடுத்தல். மனிதர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகம். அதனால்தான் தானம் செய்ய வேண்டும் என்று இந்த போதனை சொல்லுகிறது. கொடுத்தால் மனம் விரியும், சுயநலம் குறையும், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் மனம் வரும், சமூகமும் நல்லதாக மாறும். கடைசியாக அசுரர்கள் வந்தார்கள். அவர்களிடமும் பிரம்மா சொன்னது அதே அவர்கள் புரிந்து கொண்டது தயை, கருணையுடன் இருத்தல். அசுரர்கள் கோபம், வன்முறை, கொடூரம் ஆகியவற்றால் நிறைந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு மிகவும் குறைந்தது கருணை. கருணை வந்தால்தான் அழிவு நிற்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பிரம்மா அவர்களை பாராட்டி ஆசிர்வதித்தார். இந்த கதை இன்றும் நமக்கு பொருந்தும். இன்றும் உலகில் பேராசை, அகந்தை, பொறாமை, கொடூரம் எல்லாம் இருக்கிறது. அதற்கான மருந்துதான் இந்த 3 தகள். சுய கட்டுப்பாடு, கொடுக்கும் மனம், கருணை. உபனிஷத்துக்கள் இன்னொரு அழகான விஷயத்தையும் சொல்லுகின்றன. தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் இவர்கள் எல்லாம் வெளியே மட்டும் இல்லை, நம்முள் எல்லோருக்குள்ளும் இந்த 3 மனநிலைகளும் இருக்கின்றன. நம்முள் ஒரு பகுதி இன்பத்தை தேடுகிறது, ஒரு பகுதி சேர்க்கிறது, ஒரு பகுதி கடினமாக இருக்கிறது. 3 தகளையும் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இந்த மனநிலைகள் சமநிலையை அடைகின்றன. அந்த சமநிலையே சமத்துவம். இந்த சமத்துவம் இருந்தால்தான் ஆத்மாவை பற்றி ஆழமாக தியானிக்க முடியும். அதனால் இந்த 3 என்பது ஒரு பழைய ஒலி அல்ல, அது தெய்வீக சிந்தனையின் குரல். நல்லொழுக்கமே ஆத்ம ஞானத்தின் அடித்தளம் என்று நம்மை நினைவூட்டும் குரல். உபனிஷத்கள் கடைசியாக சொல்லுகின்றன, சுகரிதஸ்ய பந்தா, உண்மையின் பாதை மென்மையானது, அமைதியானது,
அதை புரிந்து கொண்டு நடப்பவர்களுக்கு அது சிரமமில்லாத பாதையாக மாறும். நாராயண நாராயண.